7 நாட்கள், அதாவது ஒரு வாரம் முழுசா ஆயிடுச்சு. நம்ம தமிழகத்தின் முன்னாள் மேயரா இருந்த சைதை துரைசாமி அவருடைய ஒரே மகன் வெற்றி துரைசாமி அவர் ஹிமாச்சல பிரதேசத்தில் படத்துடைய லொக்கேஷன் அதை பார்க்க போய் விபத்தில் சிக்கி அவர் கூட போன கார் டிரைவர் அவருடைய உடலை எடுத்தாச்சு. கூட போன நண்பன் அசிஸ்டண்ட் அவரும் தற்போது ரீகவர் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் வெற்றி துரைசாமி அவர் மட்டும் என்ன ஆனாரு, இருக்காரா இல்லையா, அவருடைய உடல் கூட கிடைக்காம கடந்த ஒரு வாரமா 100க்கும் அதிகமான பேர் சட்லஜ் நதி ஆற்றில் குறிப்பாக கின்னூர் அந்த பகுதியை சுற்றி 15 கிலோமீட்டர் வரைக்கும் சல்லடை போட்டு தேடியாச்சு. ஆனாலுமே இது வரைக்கும் கிடைக்காம இருந்த வெற்றி துரைசாமி தற்போது இன்னைக்கு காலையில் வெற்றி துரைசாமி அவருடைய உடல் மிதக்கிறத அங்கே இருக்கிற பகுதி மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வாரம் கழித்து திடீர்னு எப்படி வெற்றி துரைசாமி அவருடைய உடல் அந்த பகுதியில் மிதக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரலாம். அதாவது இது வரைக்கும் 7 நாட்களுக்கும் மேலாக ஆயிடுச்சு. வெற்றி துரைசாமி அவர் கார் விழுந்த அந்த இடத்துல இருந்து எந்த மாதிரி விழுந்திருக்கும், அந்த உடல் எப்படியெல்லாம் போயிருக்கும் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போலீஸார்கள் இது வரைக்கும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வெற்றி அவருடைய உடல் எங்கே இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் கடைசியாக ஒரு யுக்தியாக கார் எந்த இடத்துல இருந்து விழுந்ததோ அதே இடத்துல இருந்து வெற்றி அவருடைய உடல் மாதிரியே அவர் எந்த எடை இருப்பாரோ அதே மாதிரி ஒரு பொம்மை செய்யப்பட்டு அந்த பொம்மையை தற்போது சட்லஜ் நதி ஆற்றில் தூக்கி வீசப்பட்டு அந்த உடல், அதாவது அந்த பொம்மை எந்த மாதிரியெல்லாம் ஆற்றில் அடிச்சுக்கிட்டு போகுது, அது போகிற வேகம் என்ன, அந்த பொம்மை போகிறத வச்சு வெற்றி அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் அவர் சிக்கி அவர் உடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேச போலீஸ் கடைசி முயற்சியாக வெற்றி அவரை மாறே அவருடைய வெயிட் கொண்ட செய்யப்பட்ட ஒரு பொம்மையை சட்லஜ் நதி ஆற்றில் வீசி தற்போது பார்க்குறதுக்கு வெற்றி அவருடைய உடல் தான் நீந்திக்கிட்டு போகுது அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரியான ஒரு செட்டப்பை இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேச போலீஸ் அவங்க ஏற்பாடு செஞ்சு வெற்றி அவருடைய உடலை இன்னைக்கு இந்த புதிய யுக்தி கொண்டு 7வது நாளாக சட்லஜ் நதி ஆற்றில் தற்போது தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திடீர்னு ஒரு வெற்றி மாதிரியான உருவம் கொண்ட பொம்மை சட்லஜ் நதி ஆற்றில் மிதக்கிறத பார்த்த அங்கே இருந்த மக்கள் தற்போது வெற்றி அவருடைய உடல் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னும் ஒரு சில பேர் தற்போது நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சம்பவம் இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த யுக்தியாவது வெற்றி அவர்களுடைய உடல் கிடைக்க உதவியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம்.